குழந்தை அம்மான்னு கூப்பிடுது முத்தழக. அம்மான்னு சொல்லு மீனாட்சின்னு முத்தழகு கொஞ்சுறாங்க. குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க முத்தழகு. அஞ்சலி சொல்றாங்க பத்மாவதி கிட்ட, முத்தழகு செம காண்டாயிட்டாங்க. பத்மாவதி சொல்றாங்க, மீனாட்சி எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசினா பாரு, சந்தோஷமா இருந்துச்சு அஞ்சலி. அடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குமா, அதுல முத்தழகு என் பின்னாடி வந்துருவான். அஞ்சலி அவ கேடியா இருந்து அவ குழந்தைய கூட அவளால காப்பாத்திக்க முடியலையே. அவகிட்டே இருக்கு குழந்தை, பால் குடுக்கறா, அவளுக்கே தெரியல. இதை விட பேரடி யார் குடுக்க முடியும் முத்தழகுக்கு? நீ சொன்னியம்மா ஆயம்மான்னு, அது முத்தழகு தான்னு உனக்கு புரிஞ்சுச்சாமா? மம்மியா அஞ்சலி உன்னையதான் நினைக்கிறா, முத்தழகு தான் ஆயம்மா, போதுமா? இப்பதான் நீ கரெக்டா சொல்லிருக்க. சொல்றாரு முத்தழகு கிட்ட, நம்ம இப்ப உங்க அம்மா வீட்டுக்கு போறோம், அதாவது எங்க மாமியா வீட்டுக்கு நம்ம போறோம். எதுக்குங்க அங்க போறோம்? தமிழுக்கு ஒரே வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கான். வீட்டுல இருக்க சாப்பாடுலாம் பேக் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அங்க ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், நீங்களும் உங்க வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும். மீனாட்சிக்கு பால் கொடுத்து 1/2 மணி நேரம் தாங்க ஆகுது. நான் கிளம்பிட்டா அழுவாங்க. அஞ்சலியே பாத்துப்பாங்க. ஆட்ல நல்லா தானே அம்மாவும் பொண்ணுமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம கிளம்பலாங்க. அஞ்சலி இத கேக்குறாங்க. அவசியம் இல்ல முத்தழகு, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க. ஆட்லயே நீங்க ஆயம்மான்னு சொல்லாம சொல்லிட்டா என் மக. பொண்ணை வச்சு சிம்பத்தி போடுறது, என்னைய வச்சு கேம் விளையாடுறது, உங்ககிட்ட இருந்து தான் எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியும் முத்தழகு. நிஜமாவே குழந்தை பசிக்கு என்ன பண்ணுன்னு தான் கேட்டேன். நல்லது பேசுறது தப்பா? நல்லது பேசுறது தப்புதான் முத்தழகு. நல்லவங்களுக்கு நல்லது பண்ணா நல்லதே நடக்கும், கெட்டவங்களுக்கு நல்லது பண்ணா கெட்டதே தான் நடக்கும். அஞ்சலி பார்வை அந்த மாதிரி. நான் உன்னோட லவ்வர், உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்காண்டிதான் இத்தனை பேரையும் சலிச்சுக்கிட்டு இங்க இருக்கேன். முத்தழகு ஒரு பேருக்கு கல்யாணம் பண்ண, எல்லா சப்போர்ட்டும் அவங்களுக்கு தான் பண்ற. ஒன்னு தெரிஞ்சுக்க பூமி, என் பொண்ணு உன்னைய சேர்த்து கேள்வி கேட்பா, அப்ப நீ என்ன பண்றன்னு நான் பாக்குறேன். என்ன ஏமாத்தலாம் பூமி, ஆனா என் பொண்ண உன்னால ஏமாத்த முடியாது. ஒரு நாள் வரும் அஞ்சலி, டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டி என் பொண்ணு இல்லன்னு சொல்ற நாள் தான் வரும், பாத்துக்கிட்டே இரு. பத்மாவதி கிட்ட அஞ்சலி சொல்றாங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு மில்க்கு காண்டி குழந்தை எங்க இருக்கணும்னு அவ டிசைட் பண்ணுவாளா? இது அவங்க குழந்தைடி அஞ்சலி, அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஈகோவா பிஹேவ் பண்ணாத, குழந்தைய அதை அஃபெக்ட் பண்ணும். இட்டு ஏதாவது ப்ராப்ளம் வரும் குழந்தைக்கு. அஞ்சலி சொல்றதை கேளு, நான் நல்லதுக்காண்டி தான் இருக்கேன். ஐ நோம்மா, எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியுமாம்மா? குழந்தை விஷயத்துல அஞ்சலி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது. அம்மா நான் என்ன உன்னைய நம்பி இருக்கேனா? என்னால எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியுமா? பூமி முத்தழகு வீட்டுக்கு போறேன்னு சொல்றான். நான் குழந்தைய தூக்கி கொடுத்துட்டா எனக்கு என்ன ஹோல்ட் இருக்கு? உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு எல்லாம் புரியுது அஞ்சலி, தாண்டி பிராக்டிக்கலா யோசிக்க தெரியல. குழந்தை பெத்திருந்தாதான் அதோட அருமை புரியும். அம்மா நான் பெத்துக்கல, தூக்கிட்டு தான் வந்தேன். இப்ப என்ன விட, அம்மா ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். தனம் கேக்குறாங்க, முத்தழகு அம்மா போனா குழந்தை பசிக்கு என்னமா பண்ணுவீங்க? வேலைக்காரி, உனக்கு என்ன அதை பத்தி எல்லாம் கவலை? என்ன நாங்க பேசுறத கேட்டியா? அம்மா நான் கேட்கலம்மா, கீழே பெரியம்மா குழம்பிக்கிட்டு இருந்தாங்க, அதனாலதான் கேட்டேன். அம்மா நீங்க தானே குழந்தை பெத்தீங்க, சுத்தமா பால் கொடுக்காதபடி எப்படி இருக்க முடியும்? டாக்டரை பாத்தீங்களா? மருந்து ஏதாவது கொடுத்தாரா? பத்மாவதி சொல்றாங்க, வேலைக்காரினா எங்க இருக்கணுமோ அங்க இரு, என்ன தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அஞ்சலி இப்ப முத்தழகு கிளம்பிடுவா. அம்மா பாட்டில் பால ரெடி பண்ணு, முத்தழகு குழந்தைய நான் பாத்துறேன். முத்தழகு கிட்ட சொல்றாங்க, நீங்க போகாதீங்கம்மா, பசிக்கு குழந்தை உங்களை தேடும். நான் கடமையை செய்யணும்னு பாக்குறேன், அதுவும் பாதகமா தான் முடியுது இந்த வீட்டுல. சரவணன் எங்கக்கா? ஐயா ரெடி ஆக்கி கூட்டிட்டு போயிட்டாங்க, வெளியே இருக்காங்க, நீங்களும் பாத்துக்கோங்க தனம். அஞ்சலி டாட்டா காமிக்க வைக்கிறாங்க மீனாட்சிய. முத்தழகு ரொம்ப டல்லா இருக்கீங்களே. அஞ்சலி பேசினாலா முத்தழகு, லைஃப்ல பையன் நீங்க நானு, ஹாப்பி ஃபேமிலி, ஓகேவா? துவாலா முத்தழகு, நாளை பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திப்போம்.